Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ஸ்மால் கண்டெய்னர்ஸ் அதாவது சின்ன சின்ன டப்பா மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். ஆல்ரெடி கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய இன்னொரு சேனல் வந்து யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற சேனலையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ஸ்மால் கண்டெய்னர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பத்திரிக்கை கூட எடுத்துக்கலாம், அல்லது சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது உள்ள அட்டை இருக்கும்ல அந்த மாதிரி அட்டையை எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்விடேஷன் கார்டுனா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கு வந்து நான் வளையல் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ரெண்டையுமே நம்ம இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வரையும் போது அந்த வளையலோட வெளிப்பக்கமாக சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 2 பீஸுமே கட் பண்ணியாச்சா. அடுத்து வந்து அந்த இன்விடேஷன் கார்ட்லேயே சைடில் வந்து நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுவுமே நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக அந்த கண்டெய்னர் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறனால கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி தான் அதோட சைஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அதனால் நான் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ அடுத்து கட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா மடக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு சர்க்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சர்க்கிளில் வந்து நம்ம கட் பண்ண பீஸை மடக்கி வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிளில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம அந்த கட் பண்ணியிருக்க பீஸோட ஒவ்வொரு கட் பண்ணதையும் மெதுவாக அது மேலே வச்சு மடக்கிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பீஸை வந்து அந்த சர்க்கிள் மேலே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கிளை சுற்றி ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம், அல்லது அதையுமே சேர்த்து அந்த மடித்து ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். ஸோ ஒன்று போல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறது வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி வந்து நமக்கு அந்த கட் பண்ண இடம் வந்து தெரியுதுல்ல. ஸோ அதுக்காக அதில் வந்து ஒட்டுறதுக்கு இன்னொரு சர்க்கிள் வந்து வரைஞ்சி கட் பண்ணுறேன். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணதை விட சின்னதாக கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வளையலோட வெளிப்பக்கமாக சர்க்கிள் வரைஞ்சேன். இப்போ வரைஞ்சி கட் பண்ணது பார்த்தீங்கன்னா வளையலுக்குள்ளே கூடி சர்க்கிள் வந்து வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ அதுக்காக வரைஞ்சி கட் பண்ணி இப்போ நமக்கு அந்த வெளிப்பக்கமாக இதை வந்து ஒட்டியாச்சு. பாருங்கள், அந்த ஒட்டிருக்கிறதும் நமக்கு தெரியாமல் அழகாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து இதே மாதிரி தான் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 சர்க்கிள் வரைஞ்சோல, அதில் ஒரு இது தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி அது மேலே வச்சு மடக்கி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஒட்டுறோம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது இன்னொன்று என்ன அப்படின்னா, மேலே ஒட்டும் போது அதில் ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஒட்டியிருப்போம். இதில் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஒட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே மூடி மாதிரி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக ஒட்டினீங்கன்னா ஒரே சைஸில் வந்துடும் ரெண்டுமே. ஸோ நம்மளால் மூட முடியாது. ஸோ செகண்ட் ஒட்டுறதுல வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஒட்டினீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். ஸோ அதனால் இதை வந்து அதில் மூடி மாதிரி நம்மளால் மூட முடியும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக மூடுற மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. அழகாக குட்டியாக இன்விடேஷன் கார்ட்லேயே குட்டி பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இன்விடேஷன் கார்டில் ரெடி பண்ணுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம். கரெக்டான ஷேப்பில் நம்ம பண்ணும்போது இதை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது செகண்ட் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அந்த செல்லோடேப் பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா அந்த இன்விடேஷன் கார்ட்லேயே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி பெரிய சைஸ் செல்லோடேப்பை வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒட்டினீங்கன்னா பின்பக்கம் வந்து நமக்கு அந்த செல்லோடேப் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பின்பக்கமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன சைஸ் செல்லோடேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒட்டுற மாதிரி பக்கமாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த சின்ன சைஸ் செல்லோடேப்பை வந்து மேலே ஒட்ட போகிறேன். ஸோ அப்படின்னா அந்த சைடில் மட்டும் 2 பக்கமும் செல்லோடேப் வந்துடும். ஸோ நம்ம கையில் ஒட்டாது. ஸோ அதுதான் இதில் கவனிக்க வேண்டியது. நடுவில் ஒட்டும் போது இந்த சின்ன சைஸ் செல்லோடேப் ஒட்டுற இடத்துல மட்டும்
பின் பக்கமும் நமக்கு கம் இருக்காது, முன் பக்கமும் கம் இருக்காது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 2 பக்கமும் செல்லோடேப் ஒட்டிட்டோன்னா அந்த பக்கம் நமக்கு வந்து ஒட்டாமல் வந்துடும். இப்போது ஒட்டுற மாதிரி கீழே கொஞ்சம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்விடேஷன் கார்டில் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது மேலே வச்சு சேர்த்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஸ்மால் கண்டெய்னர்ஸ் வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த கார்டு மாதிரி எண்டிங்கில் இருக்கிற இடத்துல நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து செல்லோடேப் ஒட்டாது. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன செல்லோடேப் வந்து உள்ளே கூடி ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதனால் நம்ம கையில் வந்து கம் ஒட்டாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இதுக்கு மூடி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே சைஸில் ஒரு சர்க்கிள் வந்து இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மூடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பெரிய சைஸில் இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மடக்கி ஒட்ட போகிறோம். ஆனால் இதில் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்லையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்க்கிளை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துலையும் நம்ம செல்லோடேப் ஒட்ட போகிறோம். அதுலேயுமே செல்லோடேப் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா மேலேயும் ஒட்டிட்டு பின்பக்கமும் ஒட்டிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கம் வந்து ஒட்டாது. அதே நேரத்தில் மூடி வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து அந்த சின்ன சர்க்கிளை கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒட்டின மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா மேலே வந்து செல்லோடேப் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த சர்க்கிளாக இருக்கிற இடத்துல உள்ளே வந்து நமக்கு கையில் கம் படும். ஸோ அதனால் அந்த மூடியை வந்து திருப்பி வச்சு உள்ளேயும் அதுக்கேற்ற மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த சர்க்கிள் ஃபுல்லும் கவர் ஆகிற மாதிரி இன்னொரு செல்லோடேப் பீஸ் வந்து ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்து அந்த கம் கையில் படாது. இப்போ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு மூடி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது மேலே வந்து அந்த நம்ம ஒட்டியிருக்கிறதுலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்விடேஷன் கார்டில் இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி மேலே வந்து ஒட்டியாச்சு. இது வந்து நீங்கள் பிளெயினாக இதே கலரில் ஒட்டணுனாலும் ஒட்டலாம். இந்த மாதிரி டிசைனாக இருக்கணும் அப்படின்னா இன்விடேஷன் கார்டில் டிசைனாக இருக்கிறத பார்த்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இது மேலே வந்து நான் செல்லோடேப் வந்து ஒருக்க ஒட்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது பிரியாமல் இருக்கும். அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதில் நம்ம டெக்கரேட்டிவ் செல்லோடேப் கூட யூஸ் பண்ணி ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ அதனால் நம்மளோட இஷ்டப்படி இதை வந்து இன்னும் நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடியுமே அழகாக ரெடி பண்ணியாச்சு. இது ரெண்டையுமே நம்ம மாட்டியாச்சு. அழகாக ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே நம்ம விருப்பப்படி இதில் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்லோடேப் யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் இப்போ பிளெயினாக நம்ம இன்விடேஷன் கார்டு எடுத்துருக்கோம். நம்ம டிசைனாக இருக்க இன்விடேஷன் கார்டு எடுத்திங்கன்னா ஃபுல்லுமே நல்லா டிசைனாக வந்துடும். அல்லது இந்த மாதிரி பிளெயினாக எடுக்கும்போது இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியோ மார்க்கர் யூஸ் பண்ணியோ இல்லை டெக்கரேட்டிவ் செல்லோடேப் யூஸ் பண்ணியோ எது வேணாலும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளெயினாக இருக்கிற இடத்துல ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறேன். நான் வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே ஸ்கெட்ச் பென் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே ஐகார்ட்லேயும் இருக்குது. தேவைப்பட்டால் அந்த மாதிரி கூட ஸ்கெட்ச் பென் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கண்டெய்னரை அழகாக டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக நீங்கள் வீட்டிலேயே கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3வது மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது நமக்கு என்ன சைஸில் வந்து அந்த கண்டெய்னர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதா ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லோடேப்பை வந்து ரிவர்ஸில் வச்சு சுற்றுறேன். அதாவது நம்ம சுற்றுற பக்கம் வந்து நமக்கு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடியதாக வச்சு சுற்றுறேன். ஸோ திருப்பி அது மேலே நம்ம சுற்றும் போது மொதல் பக்கம் இருந்த அந்த கம்மு மேலே அடுத்த சைடு செல்லோடேப் வந்து பட்டுரும். ஸோ அதனால் இப்போ நமக்கு வெளியில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம்லாம் நம்ம கையில் ஒட்டுது, உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ அடுத்து வந்து இது மேலேயும் இன்னொருக்கு இந்த செல்லோடேப்பை ஒட்டிடுங்க. இது வந்து கரெக்டாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற சைடு ஒட்டும் போது கரெக்டாக அந்த ஒட்டுற சைடு வந்து உள்ளே போயிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம கையில் வந்து ஒட்டாது. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் சைடாக வச்சு சுற்றணும் பாக்ஸில். ஸோ அதனால் கையில் வந்து நமக்கு கம் ஒட்டும். இப்போ வந்து கரெக்டாக எப்பயும் செல்லோடேப் எப்படி ஒட்டுவோமோ அதே மாதிரி ஒட்டுறதுனால கம் வந்து உள்ளே போயிடும். ஸோ நம்ம கையில் ஒட்டாது. இது வந்து நம்ம அந்த கண்டெய்னரோட சைட் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து அதோட அடி பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா அது மேலே வந்து நம்ம நார்மலாக செல்லோடேப் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. மாற்றி மாற்றி அந்த சைடு நம்ம ஒட்டும்போது அடிப்பக்கம் வந்து ஃபுல்லுமே கவர் ஆயிரும். அப்போ நம்ம கண்டெய்னரோட உள்ளே வந்து நமக்கு கம் இருக்கும் ஒட்டுற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி அது மேலே வந்து ஒட்டிட்டோம்னா நமக்கு 2 பக்கமுமே அந்த கம் வந்து கையில் படாது. ஸோ 2 பக்கமுமே செல்லோடேப் ஒட்டி நீங்கள் வந்து அந்த கண்டெய்னரோட கீழ் பக்கத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்லோ டேப் வந்து நிறைய டைம் ஒட்டும் போது அந்த கண்டெய்னர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் வந்து ஒட்டி இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக இருக்கிற அந்த கண்டெய்னரோட பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னரோட மேலே மூடிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த பாக்ஸில் அளவு எடுத்தோமோ அந்த பாக்ஸே எடுத்துக்கிறேன். அதில் வந்து சின்னதாக செல்லோ டேப் வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆப்போசிட் சைடாக வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கம்மு நம்ம கையில் படுற மாதிரி சைடு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே வந்து நம்ம நார்மலாக செல்லோ டேப் ஒட்டுற மாதிரி, அதாவது கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி கிராஸாக இன்ட்டு மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ மாற்றி மாற்றி ஒட்டி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி அந்த செல்லோ டேப்பை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதில் வந்து 2 பக்கமுமே நம்ம கையில் வந்து ஒட்டாத மாதிரியும் அந்த கம்மு வந்து ஒட்டாத மாதிரியும் கரெக்டாக மாற்றி மாற்றி 2 பக்கமுமே செல்லோ டேப் ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பக்கமுமே ஒட்டாத ஒரு செல்லோடேப் ஷீட் மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அந்த கண்டெய்னர் மேலே வச்சு பார்த்து அது எந்த சர்க்கிளில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதில் சுற்றிலும் அந்த சர்க்கிளில் சுற்றிலும் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை வந்து மடக்கி விட்டு இன்னொரு செல்லோடேப் வச்சு நம்ம சுற்றி ஒட்டிடுறோம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு அந்த மூடுற மாதிரி கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கண்டெய்னரோட மூடி வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூடியில் அந்த விளிம்பு மாதிரி ஒட்டுறோம்ல, அந்த சின்ன சைஸ் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது இது வந்து நம்ம 2-3 டைம் ஒட்டும்போது அந்த மூடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கரெக்டான அந்த ஃபார்மில் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த மூடியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதிலே நம்ம 4th ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸுக்கு வந்து செல்லோ டேப் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம பாலித்தீன் பேப்பர்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ஒட்டுறதுக்கு மட்டும் நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செல்லோ டேப்லேயே அழகாக சின்னதாக ஒரு கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால இது மேலே நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் சிம்பிளாக டிசைன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ காற்று பட்டால் பறந்துடும் அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம உள்ளே போடுற மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட்டானதாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படிலாம் ஒன்றும் பறக்காது, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம 4 மெத்தடில் வந்து பார்த்தாச்சு. அடுத்ததாக 5வது மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி OHP ஷீட் எடுத்துக்கலாம். அல்லது OHP ஷீட் இல்லை அப்படின்னா நம்ம டாய்ஸ்லாம் வாங்கும்போது அதில் வந்து OHP ஷீட் மாதிரி இருக்கும், வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம புக்கு ரேப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, டிரான்ஸ்பரண்ட்டானது, அதையுமே கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் இன்விடேஷன் கார்டில் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம் செல்லோ டேப் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலையேவும் ஸ்மால் கண்டெய்னர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணி அழகாக செஞ்சு பார்க்கலாம். ஸோ நம்மளே செஞ்சதுங்கிறதுல அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோடதையும் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிவ்அவே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமெயில் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நீங்களும் இந்த கிவ்அவேவோட வின்னராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.